ஹலோ மக்களே, ஒரு வழியாக இவங்க எல்லோரையும் சமாளித்து நம்ம எங்கே ரீச் ஆகணுமோ அங்கே வந்து கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. இப்போயாவது என்ன கெஸ்ஸஸ் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு? ஹைதராபாத். எஸ், இட்ஸ் ஹைதராபாத். கடன்னு ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு பட்டிட்டிங்கிறீங்க எல்லாம் பண்ணி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெளியில் வரதுக்குள்ளே நம்ம புக் பண்ணியிருந்த கேப் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டே கிளம்பி நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா கோல்கொண்டா ஃபோர்ட். ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பார்க்குறதுனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. உள்ளே நுழைஞ்ச உடனே என்ற புதுசாக அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா? சைட் அடிக்கிறதா? நான் சும்மா விடுவேனா? நம்மக்கிட்ட தான் 2 ஏவுகணை ரெடியாக இருக்கே. டாடி 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 டாடின்னு கூட பின்னாடியே போன ஏவி விட்டோம்ல. க்ரௌடில் அடிக்கடி காணாமல் போய்ட்றாளேன்னு மித்ராவை பார்த்தா கோட்டைக்குள்ளே குட்டி பிசாஸ் நடக்கிற மாதிரி அங்கே இங்கே நடந்துட்டு இருந்தா. என்ன தெரிகிறது? உள்ள நிறைய வவ்வால் சுற்றிக்கிட்டே இருந்தது. பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. வாங்க உங்களை ஒரு குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். பக்கத்து வண்டியில் இருக்க கண்ணாடியை திருப்பினா நம்ம ஆட்டோ தானாக ஸ்டார்ட் ஆகுன்ற காமெடி மாதிரி இங்கே கீழே இருந்து கையை தட்டுனா ஃபோர்ட்டுக்கு மேலே கேட்கும்னு சொன்னாங்க. அதை தெரிஞ்சு நம்ம ஹஸ்பண்டு போய் எங்கே கொஞ்சம் தட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரை தட்டணும்னு கேட்குறாருங்க என் ஹஸ்பண்டு. நிஜமாவே சொல்கிறேன், இந்த ஃபோர்ட் செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் எடுக்க வேண்டிய ஃபோட்டோஸ், ரீல்ஸ், வீடியோஸ், கண்டென்ட் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அங்கேருந்து பண்ணி அப்படியே ஹைதராபாத் வந்துட்டு நம்ம ஸ்பெஷலாக அங்கே இருக்க பிரியாணி சாப்பிடாம எப்படி? பக்கத்துலேயே எங்கே தம் பிரியாணி நல்லா இருக்கும்னு விசாரித்து கேட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயாச்சு. சுட சுட ஃபேமிலி கோம்போ மட்டன் தம் பிரியாணி வேறு லெவலில் இருந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்டிஆரோட மெமோரியல். இதோ இவங்க தாங்க எங்கள் வீட்டு ராஜமாதா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல மக்களே. இங்கேருந்து அடுத்து நம்ம போன இடம் பேர் என்டிஆர் கார்டன். உள்ளே போனால் லித்து மித்ராக்கு ஒரே கொண்டாட்டம் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் ரைட்ஸு, வாட்டர், கலர்ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருந்துட்டாங்க. தயவு செஞ்சு பார்க்குற எல்லாத்தையும் கேட்காதீங்கம்மான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணாத இந்த பால்குள்ளே போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்களே ஏற்றி விட்டாச்சு. இந்த நியூக்ளியர் ஃபேமிலி காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலின்றது ரொம்பவே அழகான ஒரு விஷயம். அதுவும் இந்த தாத்தா பாட்டி இல்லாமல் இருக்கிற குழந்தைங்களை கேட்டால் தான் அவங்களோட வேல்யூ என்னன்னு தெரியும். என்னோட குழந்தைங்களுக்கு அவங்களோட தாத்தா பாட்டிங்க எப்போவுமே ஒரு பெரிய பிளெஸிங். கடைசியாக நம்ம வந்திருக்க இடம் லும்பினி பார்க். இந்த லும்பினி பார்க்குள்ளே நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக் போட்டிங், லேசர் ஷோஸ், அப்புறம் வாட்டர் ரைட்ஸ் நிறையவே இருந்துச்சு. நாங்கள் லேசர் ஷோ பார்க்கலான்னு உள்ளே வந்தாச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த லேசர் ஷோ ஒர்த்து தான். ஐ திங்க் 80 rupees to 100 rupees பர் டிக்கெட் பே பண்ணோம். இந்த ஷோ ஃபுல்லாகவே தண்ணியில் நம்மளுக்கு லைட் செட்டிங்கில் நம்மளுக்கு விஷுவலாக காமிச்சாங்க. எல்லாமே இந்தியாவை பற்றியும் ஹைதராபாத்தோட வரலாறுகள் எல்லாம் இதில் சொல்லியிருந்தாங்க. ஷபாடா, ஒரு வழியாக ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க 3 பேரையும் மேனேஜ் பண்ணி நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. டே 1 என்னெல்லாம் பார்த்தோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் பார்த்தோன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு போடுற வீடியோஸில் பாருங்கள். குட் நைட்.